இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு பலவிதமான சோதனைகள் வருது. இந்த சோதனைகளை நாம் பார்க்கும்போது, அதை எதிர்கொள்ளும்போது நம்முடைய இருதயம் நம்மக்கிட்ட ஒரு காரியம் பேசுது. அதே மாதிரி அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்முடைய போராட்டங்கள் சோதனைகளை குறித்து அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நமக்கு இதை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு வேணும். அது கிடைக்கல அப்படின்னா அந்த சோதனைகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை விழுங்கிரும். யோசிப்பிற்கு ஒன்றன் பின் ஒன்றாக வந்த எல்லா சோதனைகளையும் பொறுமையாய் கையாண்டதுனால தான் தேவன் அவனை அதிபதியாக உயர்த்தினார். இந்த நாளில் தேவன் உங்களை சோதனைகளுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசின் கிரியைகளுக்கும் உங்களை தப்புவிக்கிறாரு. ஆமென். இந்த நாளில் தேவன் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறாரு. இந்த சோதனைகளை விசுவாசத்தின் மூலமாக ஜெயமாய் நீங்கள் விழுங்கினா உங்களுக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா எவ்வளவு பெரிய பயம் இருக்குது, கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது. அவங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை, அவங்கள பயமுறுத்துகிற விஷயங்கள், இது எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் எல்லாத்துக்கும் தப்பு வைக்க போகிறீங்கப்பா. ஆமென். தூக்கி எடுக்க போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உலகத்தில் கூட மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கு தேவன் நமக்காக ஜீவனையே தந்த தேவனை ஆராதிக்கிற என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் தேவனை முழுசாக நம்புங்க. ஆமென். மற்றவங்க சொல்கிற மாதிரி கல்லோ மண்ணோ அல்ல நம்முடைய தேவன். ஜீவன் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அப்போது நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் புலம்புறோம், அழுகிறோம். இந்த சோதனைகளை எல்லாம் யோசிப்பு எவ்வளவு பொறுமையோடு சகித்து கொண்டான். எவ்வளவு பெரிய பொய்க்குற்றம் அவன் மேலே சாட்டி இருந்துச்சு. உங்களுக்கு நடக்கிற தீங்கு இதை விட பெருசா? அவனை நல்லா கரெக்டாக நடந்துட்டு இருக்கும்போது, தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது பொய் குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் தள்ளினாங்க. சிறைச்சாலையிலேருந்து வெளியில் போனவனும் மறந்து போயிடுறான். ஆனால் கூட தேவன் சொந்த சகோதரர்களே வெறுத்து அடிமையாய் விற்ற யோசேப்பை கரங்களில் எடுத்து நாட்டி பெரிய அதிபதியாக மாற்றினார். ஆமென். அவருக்கு இது மிக மிக லேசான காரியம். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற பிரச்சனைகள் சோதனைகள் இது எல்லாவற்றிலும் பொறுமையாய் சகிச்சிங்க அப்படின்னா அதில் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லித்தர வராருங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமையாய் நீங்கள் அதை சகித்தீங்க, சந்தோஷமாக அதை எண்ணுனீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் உங்கள் கண்கள் பார்க்கும். ஆமென். உங்களுடைய நோக்கம் அதை மாத்திரம் பார்த்துருக்கட்டும். உங்களுடைய இலக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டமாக இருக்கட்டும். ஆமென். இப்போ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஓவரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மேட்சோட ஹைலைட்ஸை பார்க்குறோன்னா ஒவ்வொரு பால்லையும் ரன் எடுக்கலை. ஆனால் இருதயத்தில் எப்படியும் இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் பார்க்கும்போது ஒரு சமாதானம் இருக்கும் பாருங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறது நன்மை தான். இதை உறுதியாய் நம்பினவங்களா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா யோசேப்பை மாதிரி சோதனையை பொறுமையாக கையாள முடியும். அவனுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. அவனுடைய வாழ்க்கையில் அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். சகோதரர்கள், அம்மா, அப்பா எல்லாரும் அவனுக்கு முன்னாடி வணங்குற மாதிரி தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அவனுடைய மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை இமேஜின் பண்ணி இதுதான் தேவன் எனக்கு செய்ய போகிறாருன்னு யோசித்ததுனால
குழியில் இருக்கும்போதும், அடிமையாக இருக்கும்போதும், சிறைச்சாலையில் இருக்கும்போதும் அவன் அந்த சோதனையை மிக மிக பொறுமையாக கையாண்டான். இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கையில் வருகிற சோதனைகளுமே இதே மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எதிர்பார்த்திருந்த முடிவை, அதுவும் நன்மைக்கு ஏதுவான முடிவை தான் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. 100% இதுதான் உண்மை. இப்படி இருக்கும்போது அந்த திட்டத்தை, அந்த டெஸ்டினேஷனை நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா புலம்ப மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. எப்பவும் நீங்கள் தேவனோடு இருப்பீங்க, தேவன் உங்களோடு இருப்பார். யோசிப்போடு தேவன் இருந்தாருங்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க உங்கள் கூட தேவன் இருக்கிறாருன்னு. அதை பார்த்து பரலோக தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துவாங்க. ஆமேன். பரலோக தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு, மற்றவங்க மகிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும். ஆமேன். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க பிள்ளைகளே. ஹல்லேலூயா. உங்களுடைய மனம் இப்போதே புதிதாகட்டும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை, திட்டத்தை இப்பொழுதே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அவங்க இருதயத்தில் இப்பொழுதே ஒரு வெளிப்பாடை நீங்கள் கொடுங்கப்பா. ஆமென். சோதனைகளை சகித்து கொள்ள, பொறுமையோடு அதை கையாள, அதை சந்தோஷமாக நினைக்கிற ஒரு மனப்பக்குவத்தை என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ கொடுங்க ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, யோசேப்பை நீங்கள் உயர்த்துற மாதிரி என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல இல்லை ஏசப்பா, உம்முடைய அன்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் உயர்த்த போகிறீங்க ஏசப்பா. உம்முடைய நேசத்துக்கு தகுந்தாப்புல உயர்த்த போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாக்கட்டும்ப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.